நமது அரங்கத்தில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி திரு திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். திரு திருநாவுக்கரசு, இந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பில் வந்து உறுதியாக தான் இருக்கிறாங்களா? இந்த சமயத்தில், அதாவது புயலின் மையப்பகுதி கடக்க தொடங்கியிருக்கு, இப்போ வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்? இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ராஜேஷ் சொன்னார், இந்த புயலை வந்து 3ஆக பிரித்து பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல, ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்குறேன்னு சொன்னார். ஒரு 450 மைல் 500 மைல் 450 கிலோமீட்டர் அல்லது 500 கிலோமீட்டர் அகலத்துக்கு பார்க்குறேன்னு சொன்னார். அப்படி பார்க்கும்போது இப்போ என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பக்கம் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து இந்த பக்கம் மரக்காணம் வரையில் அவங்க ஒரு லிமிட் சொன்னாங்க. அந்த லிமிட்டு தான் அவங்க சொன்னது. ஆனால் அதையும் தாண்டி கூட தெற்கு பக்கத்துலேயும் மரக்காணம் தாண்டி புதுச்சேரி வரையில் போகலாம். இந்த பக்கமும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அந்த பக்கம் வடக்கால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அப்படி நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தான் மக்களை காப்பாற்ற முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வரக்கூடிய புயலின் தாக்கத்தால் எப்பவுமே பார்த்தா ஒரு புயல் வருதுன்னா சென்னைக்கு பக்கமாக வர புயலால் தி மோஸ்ட் வல்னரபிள் ரோடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகவும் பாதுகாப்பு குறைவற்று தாக்கப்படக்கூடிய தன்மையில் இருக்கிற ரோடுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரை சாலை தான். ஆகவே இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் பயணிகள் யாரும் போகிறத இன்றைக்கி தவிர்க்கணும். அப்படி போனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கிழக்கு கடற்கரை சாலை வந்து அதில் லேன் கிடையாது. அதனால் போகிற வண்டிங்க வர வண்டிங்க எல்லாம் ஒரே பக்கம் போகும், ஒரே பக்கம் வரும். இந்த மாதிரி சூழலில் அந்த சாலையில் போவதை தவிர்க்க வேண்டும். அப்படி போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அந்த சாலையில் மரங்களும் அதிகம், மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு கடல் அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருந்தால் தண்ணி வந்து கடற்கரை சாலைக்கே வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. சில கிராமங்களை எல்லாம் தாண்டி பக்கத்தில் பக்கிங்ஹாம் கனால் இருக்குது. பக்கிங்ஹாம் கனாலில் தண்ணி ஏறிடும். கடல் மட்டம் ஏற ஏற உங்களுடைய இதுலேயும் தண்ணி ஏறிடும். நான் சொல்கிறது வந்து இப்போ பக்கிங்ஹாம் கனாலில் அலை இல்லை என்று சொன்னாலும் கூட அதில் தண்ணீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரம் இருக்கிற மக்கள் எல்லாரும் கூட வேறு இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட வேணும். ஏற்கனவே அரசு வந்து நிறைய இடங்களை கண்டறிஞ்சு அங்கே உள்ளவங்கெல்லாம் கொண்டு போய் வெளியில் வச்சுருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம், வேளச்சேரி போன்ற பகுதிகள் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப பள்ளமான இடம். இயற்கையிலேயே அந்த இடமே பார்த்திங்கன்னா நிலமட்டமே ரொம்ப கடற்கரை மட்டத்துக்கே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் ஒரு சில பகுதிகள் கடற்கரை மட்டம் என்னவோ, கடற்கரை என்ன கடல் மட்டம் என்ன இருக்குதோ அதே மட்டம் இங்கே இருக்குது வேளச்சேரியில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மழைக்கே தாங்க முடியாது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், மேடான பகுதிகளுக்கு போயிடணும். இதுவரையில் யாராவது போகாமல் இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாவது கொஞ்சம் அவங்க மேலே அக்கறை எடுத்து அவர்களை கொண்டு போய் பாதுகாப்பான பகுதியில் வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். வர்தா புயலின் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கிறது. இதனால் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கும் சிறு சிறு சேதங்கள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நமது மையத்தில் தன்னார்வ வானிலை ஆராய்ச்சியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷோடு தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், ஒவ்வொரு புயலும் வந்து சென்னையை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பல நேரங்களில் அது ஆந்திராவின் வடபகுதியிலோ ஒரிசாவிலோ கடக்கிறது. பல புயல்கள் ஏற்பட்டு தரையை தாக்குவதற்கும் இந்த முறை ஏற்பட்டிருக்கும் இந்த வர்தா புயலுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? இதில் என்ன மாற்றம் இருக்குது? புயல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புயல் வந்து கடலில் ஏற்பட்டு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது வந்து கரையை நோக்கி நகர்ந்து வரும். அப்படி நகர்ந்து வரும்போது எப்படி நகருது அது அப்படின்னாக்கா, எங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதோ அங்கே இது லோ ப்ரெஷர் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, லேண்டில் இருக்கிற ஏர் ஹீட் ஆகி வார்ம் ஏர் மேலே போகும்போது அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஏர் க்ரியேட் ஆகி அந்த புயல் வந்து அங்கே மூவ் ஆகி அங்கே மழை பெய்யுது. அது எங்கே க்ரியேட் ஆகுதோ அங்கே போகும், அவ்வளோதான். இயற்கை வந்து அது எப்படி எந்த டைரக்ஷனில் போகுது, எங்கே கிராஸ் பண்ண போகுதுங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த மையப்பகுதி வந்து 3:30 மணி அளவில் சரியாக கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 3:30 மணிக்கு தான் மையப்பகுதி கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த தொடக்கம் இருக்குமா, இல்லை அதுக்கப்புறம் அந்த தாக்கம் இருக்குமா, இல்லை அதுக்கு முன்னாடியே தொடங்கிருமா? அது வந்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை இது பண்ணுறது நல்லது. ஏன்னா காலையிலேருந்து நான் வந்து இங்கே இருக்கிறதுனால அதை நான் செயற்கைக்கோள் இதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ ஐஎம்டி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ எடுத்துக்கலாம். போன வருஷமும் இந்த வருஷமும், அதாவது போன வருஷம் சென்னையில் பெரும் பாதிப்பு இருந்தது. மக்கள் வந்து மழையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுது அப்படிங்கிறத சமாளிக்கும் விதமாக அவங்களுக்குள்ள வந்து இந்த பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்களா? அந்த விழிப்போட மக்கள் இருக்காங்களா அந்த தடவை? கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கும். ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி நடந்ததுனால இயற்கையினுடைய சீற்றத்தை வந்து மக்கள் வந்து நியூ ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் இல்லையா,
அவங்க வந்து அதை பார்த்ததுனால இதுக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசலாம். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி திரு திருநாவுக்கரசும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். திரு திருநாவுக்கரசு, இந்த மாதிரி சமயங்களில் வந்து நாளைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களான பால் மற்றும் சில விஷயங்கள் வந்து மருத்துவ வசதிகளோ முறையாக வந்து கொண்டு சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திரு ககன்தீப் சிங் பேடி பேசும்போது. இந்த மாதிரி எப்படி ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் வந்து செயல்பட முடியும்? எந்த மாதிரி சமயங்களில் அவங்க வந்து எப்படி இக்கட்டான சூழலை கூட எப்படி தீவிரமாக செயல்படுறாங்க? திரு திருநாவுக்கரசு, நமக்கு சென்னைக்கு வரக்கூடிய பால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஈரோடு, சேலம் இது போன்ற மாவட்டங்கள்லேருந்து தான் வருது. அந்த லாரி வந்து பால் வரக்கூடிய லாரிகள் மட்டும் எந்த தடங்களும் இல்லாமல் வந்துடுச்சுன்னு சொன்னால் நமக்கு பாலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருப்பதற்கு வழி இல்லை. ஏன்னா ஒரு ககன்தீப் சிங் பேடி மாதிரி ஒரு சின்சியர் ஆஃபீஸர் சொல்லும்போது அதை நிச்சயமாக நாம் அதில் 100% நன்மகத்தன்மை வைக்க வேண்டும். நம்ம அவர் சொன்னார்னா அது நிச்சயமாக நடக்கும். அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்ததுனால தான் அவர் சொல்கிறார். ஸோ அந்த பால் இங்கே வந்து சேர்ந்துட்டு தானே இங்கே நம்ம சென்னையில் அது டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே வந்து சேரணும், அது பாக்கெட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வீடுகளுக்கு வந்து சேர்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னால் அது வந்து சேர்ந்துடும். அதில் நம்பிக்கை வைக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி நேரங்களில் இப்போ நம்ம கொண்டு போய் அங்கே முகாம்களில் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். அது வந்து ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் ஆஃப் இது இருக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கு குழந்தைகள் இருக்குமானா அவங்களுக்கு பாலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமான ஏற்பாடுகளை அரசாங்கம் ஏற்கனவே செஞ்சுருக்கு. அதனால் இந்த ரெஸ்கியூ டீம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களும் மற்றவங்களும் இந்த பேரிடர் மீட்பு மேலாண் இந்த குழுவும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கும் அப்படின்றதில் நாம் 100% அதை நம்பலாம். நிச்சயமாக அது நடக்கும். அப்புறம் முக்கியமாக இந்த தாழ்வான பகுதிகளிலையும் கடற்கரையோரம் வசிக்கிற மக்களும் பாதுகாப்பான புயல் பாதுகாப்பு மையங்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அடிப்படை வசதிகளை வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்கணும்? அங்கே வந்து அடிப்படை வசதிகள்னு எடுத்தால் கழிப்பிட வசதி ரொம்ப முக்கியம். 3 நாள் 4 நாள் அங்கே இருக்காங்கன்னா அந்த கழிப்பிட வசதி ரொம்ப முக்கியம். அந்த கழிப்பிட வசதி ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏற்கனவே இருந்த புயல் பாதுகாப்பு மையங்கள்ல ரொம்ப பழசு இருந்தது. அதெல்லாம் போக இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அதில் எல்லா வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே செஞ்சுட்டு அங்கேயே அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுவதற்கான ஏற்பாடுகளும் அரசால் செய்யப்பட்டிருக்கிறது. அது இப்போ கூட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோன்னு மகாபலிபுரத்துலேருந்து பேசும்போது சொன்னாங்க. அந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல எங்கேயாவது சமைப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரோ யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுத்து நிச்சயமாக செய்வாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நாம் போன ஆண்டு பார்த்தோம், இந்த கடந்த வெள்ளத்தின் போது பார்த்தோம், சென்னையில் எப்படியெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை பார்த்தோம். அது நிச்சயமாக அந்த தமிழர்களுடைய நெஞ்சில் அந்த ஈரம் இன்னும் உலர்ந்து போகவில்லை. நிச்சயமாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். திரு திருநாவுக்கரசு, கொஞ்சம் பலத்த மழை பெய்தாலும் சென்னையில் சாலையோரங்களில் இருக்கின்ற மரங்கள் முறிந்து விழும். தற்போது மிக அதிகமாக காற்றின் வேகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் எட்டியும் இருக்கிறது. இந்த சமயத்தில் அதிக இடங்களில் மரங்கள் கவிழ்ந்து விழுகின்றன. சாலை போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கிறது. உடனடியாக மாநகராட்சி சார்பில் இருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்வார்கள்? இதில் நம்ம சென்னையில் ஒரு தவறு, அண்மை காலங்களில் செய்கிற தவறு என்னென்னா, நாம் வைக்கிற மரம் பூராவும் பார்த்திங்கன்னா அந்த டீப் ரூட் இல்லாத மரங்கள், வேறு ஆழம் அதிகம் போகாத மரங்களையே வைக்கிறோம். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காற்றுக்கே தாங்க மாட்டேங்குது. இது பரவாயில்ல, இது புயல். சாதாரண காற்றடித்தாலே புயல் வராத போவே ஒரு காற்றடிச்சதுன்னா 10 மரம் விழுந்து போகுது, 20 மரம் விழுந்து போகுது. இதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய லோக்கல் வெரைட்டிஸ், நம்முடைய பகுதிக்கு ஏற்ற மரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு வேப்ப மரம், புங்க மரம், அது மாதிரி மரங்களை வைக்காமல் வேறு வெரைட்டியை கொண்டு வந்து வைக்கிறதுனால தான் இது. ஏன்னா அதுகளுக்கெல்லாம் வேறு அதிக ஆழம் போகாது. வேறு அதிக ஆழம் போகாத மரங்கள்லாம் அது இட் இஸ் மோஸ்ட் வல்னரபிள். பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு காற்றுக்கே மழக்குன்னு கிளை முறிஞ்சு விழும், இல்லைன்னா அப்படியே வேரோடு சாஞ்சு போயிடும். இதையெல்லாம் குறைக்கணும்னு சொன்னால் இனிமேலாவது நம்ம வைக்கிற மரங்களை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வேறு ஆழம் போகக்கூடிய மரங்களை வைக்கணும். இனிமேல் பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணணும். இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க, இப்போ கூட நான் சொன்னேன், இந்த வேளச்சேரி, மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் இதுவரையில் யாராவது தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்க வந்து முகாம்களுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா இது ஹை டைம், இது வந்து ஒரு நல்ல நேரம். இப்போவாது அவங்க போய் சேர்ந்துடணும். ஏன்னா வரக்கூடிய மழை இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து
நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன பண்ணணும்னு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக ஒரு வெள்ளம் வர்றது கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே தான் இந்த செம்பரம்பாக்கம் இந்த ஏரிகள்லாம் பாதுகாப்பாக பார்க்கணும்னு மத்திய நீர்வளத்துறையிலேருந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். மக்கள் இப்போவே என்ன பண்ணணும், பள்ளத்தில் இருக்கிற மக்கள்லாம் உடனடியாக இடம்பெயர்ந்து வைக்கப்பட்டு இருக்கிற முகாம்களில் போய் தங்கிவிடுவது தான் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய செயல் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். திருநாவுக்கரசு, புயலின் மையப்பகுதி சரியாக 3:30 மணியளவில் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 மணி வரை இந்த தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்வியல் ரீதியில் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக இயல்பு நிலை எப்போது திரும்பும்? 7 மணிக்கு பிறகு எவ்வளவு நேரம் பிடிக்கும் இதற்கு? 7 மணிக்கு புயல் கரையை கடந்துட்டா கூட, இப்போது ஏற்கனவே ராஜேஷ் சொன்னார், அது மாதிரி இதுலேயே அந்த டைம் லேக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், 7 மணின்னா அரசாங்கம் மறுபடியும் அறிவிப்பு செய்கிற வரையில் மீண்டும் அரசாங்கம் மக்களெல்லாம் பொதுமக்கள்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குற வரையில் தயவு செய்து யாரும் அவர்களோட இப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வராமல் இருப்பது தான் நல்லது. தொடர்ந்து பேசலாம். திரு ராஜேஷ், வானிலை ரீதியாக ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கு, ஏனென்றால் 5 மணிக்கு மேல்தான் மழை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புயலின் தாக்கம், காற்றின் வேகம் 7 மணி வரை இருக்கும், அதன் பிறகு சற்று ஓயும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மழை நிற்பது எப்பொழுது முடியும்? அங்கு ஒரு இயல்பு நிலை எப்போது திரும்பும்? மழை இன்னைக்கு இரவு முழுவதும் மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ விட்டு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கனமழை அப்பப்போ பெய்யும். எப்பயுமே ஃபுல்லாக கண்டினியூஸாக இல்லைன்னா கூட அப்பப்போ கனமழை பெய்யும். எது மாதிரியான இடங்களில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த பகுதி இப்போ நம்ம பார்த்த பகுதிகள் இருக்குல்ல, அதில் தான் பெய்யும். அதை மீறி வட தமிழில் கடற்கரையோர மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் போக போக காஞ்சிபுரம் அந்த ஏரியாக்களில் பெய்ய ஆரம்பிக்கும். இங்கே குறைய அங்கே கொஞ்சம் அதிகமாகும். இது பெங்களூர் வரை போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தூரம் போகுமான்றது சந்தேகம் தான். பட் அட்லீஸ்ட் காஞ்சிபுரம், வேலூர் அந்த ஏரியா வரைக்கும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவு முழுவதும் விட்டு மழை பெய்யும். உள் மாவட்டங்களில் மழை எப்போ தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எப்போ உள் மாவட்டங்களில் மழை பெய்யுது? இது உள்ள நுழைய அது உள்ளே தானே போயிட்டுருக்கு. இனிமேல் லேண்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கம்மியாகி உள்ளே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். 5 hours 6 hours மேபி. நம்ம மிட் நைட் வாக்கில் இன்னும் காஞ்சிபுரம், வேலூர் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு. இரவு நேரங்களில் கூட உள் மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து காற்று கம்மியாகிடும். ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகம். சரி, திருநாவுக்கரசு, இந்த மாதிரி புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் எப்போ அவங்களுடைய இயல்பு இடங்களுக்கு, அவருடைய வாழ்விடங்களுக்கு திரும்ப முடியும்? முறையாக இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போ அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்? எத்தனை மணிக்கு அவங்க திரும்ப முடியும்? இது நிச்சயமாக இப்போதைக்கு அரசாங்கம் அதை செய்யாது. ஏன்னு கேட்டால், ராஜேஷ் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற போது இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்காவது மழை இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த மழை பெய்து முடிகிற வரையில் நிச்சயமாக மக்களை அந்த இடங்களுக்கு, அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்ப மாட்டார்கள். அதுவரையில் அந்த முகாம்களில் தான் அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு கூட நல்லது. ஏன்னா இங்கே பெய்கிற மழையில் அவங்க பகுதி எந்த அளவுக்கு பாதிப்படைந்து இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் முகாம்களில் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுடைய பகுதிகளால் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவர்கள் மீண்டும் திரும்பி இந்த இடத்துக்கு, அவர்களுடைய சொந்த இடத்துக்கு சேர முடியும். ஆகையினால குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் இது அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவர்களை பழைய இடங்களுக்கு திரும்ப அனுப்புவார்கள்.